தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, பேருந்து கொள்முதல் விவகாரம் தொடர்பாக போக்குவரத்து துறை விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பேருந்துகள், அதோடு மட்டுமல்லாமல் பழைய நிலையில் இருக்கக்கூடிய பேருந்துகள் புதுப்பிப்பது தொடர்பான விளக்கத்தினை தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆர்டி தகவல் மூலமாக 3 ஆண்டுகளில் குறைவான பேருந்துகள் மட்டுமே, குறிப்பாக ஒரு 800 பேருந்துகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக ஆர்டி தகவல் மூலமாக ஒரு தகவல் கிடைத்திருந்தது. இந்த ஆர்டி தகவல் மூலமாக கிடைத்த அந்த தகவலை தற்போது போக்குவரத்து துறை மறுத்தார் போன்ற ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டிலிருந்தே பல்வேறு கட்டங்களாக பேருந்து கொள்முதல் என்பது தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் 2022-23ஆம் நிதியாண்டில் 1000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்காக 420 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக 833 பேருந்துகளுடைய பணிகள் முழுமையாக நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது என்றும், மீதம் இருக்கக்கூடிய 167 பேருந்துகளும் 2024 நவம்பர் மாதத்திற்கு முன்பாக பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2023-24ஆம் நிதியாண்டில் 1000 பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு 446 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 888 பேருந்துகள் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 112 பேருந்துகள் நவம்பர் 2024க்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2024-25ஆம் நிதியாண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் 1535 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 503 பேருந்துகளுக்கு விலைப்புள்ளி நிர்ணய ஆணையம் வழங்கப்பட்டு நவம்பர் 2024க்குள் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என்றும், மீதம் இருக்கக்கூடிய 2544 பேருந்துகளுக்கு விலைப்புள்ளி கோரப்பட இருப்பதாகவும் போக்குவரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே உலக வங்கி உதவியுடன் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஜிசிசி அடிப்படையிலான 500 மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கான விலைப்புள்ளி கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளி, அதற்கான டெண்டர் என்பது திறக்கப்பட்டிருப்பதாகவும், விரைவில் அதற்கான ஆணை கிடைக்கப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சுமார் 800க்கும் மேற்பட்ட பழைய பேருந்துகள் புதுப்பித்து தற்போது அவை பயன்பாட்டிற்கு சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பில் பழைய பேருந்துகளை புதுப்பித்து பயன்பாட்டிற்கு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே நவம்பர் 2024க்குள் பல்வேறு பேருந்துகள் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருப்பதாகவும், எனவே இந்த பேருந்து கொள்முதலும் பேருந்துடைய பயன்பாடு தொடர்பாகவும் பொதுவெளியில் வரக்கூடிய தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பன போன்ற கருத்துக்களை தான் தற்போது போக்குவரத்து துறை சார்பாக தகவலாகவும் அறிவிப்பாகவும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவா.